வரும். தயவுசெய்து எல்லாருமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு. சார் டைப் பண்ணலாம் முடியல சார் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணுறீங்க இல்லையா, அதே அப்படியே யூடியூப் கமெண்ட்டில் பண்ணுங்கள் போதும். நிறைய பேர் வாட்ஸ்அப்புக்கு வரீங்க, யூடியூப் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே சரிங்க. இப்போ சார் லெஸ்னார் ஈக்குவல் டு டைப் கொடுக்கல சார், கொடுக்காம ஒன்று கிரேட்டர் ஈக்குவல் டு இன்னொன்று லெஸ்னார் ஈக்குவல் டு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்டாங்க. இதை சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் போட முடியுமா? போட முடியும். இப்போ முதல்ல கொடுத்துருக்கிறத மேக்ஸ் இசட், மேக்ஸ் இசட்னா மேக்ஸிமம் இசட் அப்படின்னு அர்த்தம். மேக்ஸிமம் இசட் ஈக்குவல் டு 21x1 ப்ளஸ் 15x2. சார் உங்கள் வீடியோ ஒரு நாள் கூட பார்க்கலாம், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சார். இன்றைக்கி ஒன்று போட்டுருங்க சார். ஏன் சார் போட மாட்டேறீங்க? அந்த வாய்ஸ்லாம் இருக்குங்க. ரொம்ப நன்றி சார், உங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு. இப்போ நான் ரெகுலராக கொடுக்குறேன், கண்டிப்பாக கொடுப்பேன். ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அது நீங்கள் வீடியோஸ் அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா போதும், அனுப்பி விட்டுருவேன். பாருங்கள். அதனால தான் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்தாச்சுன்னு தான் நாங்கள் சைலண்ட்டாக இருக்கோம். மற்ற வேலைகளும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோ வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வீடியோ மொத்த கண்டென்ட்டையும் அனுப்பிடுறேன். சரிங்களா? யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட்டு அனுப்பிடுறேன், பாருங்கள், ப்ளே பண்ணி. ஒன்று கூட விடாதீங்க நான் அனுப்புறதில்ல. யூஜிடிஆர்பின்னு கேட்டிங்கள, நான் அனுப்புகிற எல்லாத்தையும் படிக்கணும். இது படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இது பிஜிடிஆர்பி மாதிரி இருக்குது, இது வருமா வராதா, அந்த ஆஸ்லேட் மைண்டே இருக்கக்கூடாது. நான் பார்த்து தான் உங்களுக்கு அனுப்புவேன். சரிங்களா? ஓகே. இப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்துக்கிட்டேன், மேக்ஸிமைஸ். இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா லெஸ் ஈக்குவல் டு டைப்பாக இருந்தால் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். இப்போ ஒன்று கிரேட்டர் தானே வந்துடுச்சுனாலும் என்ன பண்ணணும், இப்போ அந்த கிரேட்டர் தானே ஈக்குவல் டு இருக்கிற அந்த இன்இக்வாலிட்டி, அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை பாருங்கள். இதை வந்து ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், இந்த இன்இக்வாலிட்டி என்ன ஆகிடும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே உல்ட்டாவாக கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டுன்றது லெஸ் தான் ஈக்குவல்ட்டாக மாறிடும், சைன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் லெஸ் தான் ஈக்குவல் டு டைப் ப்ராப்ளம் சால்வ் பண்ண எனக்கு தெரியும். ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டு மட்டும் கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டாக கொடுத்துட்டாங்க, அதனால் நான் பெருசாக பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் லெஸ் தான் ஈக்குவல்ட்டாக ஆகிட போகுது. அப்போ நான் இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்கள், இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணி இந்த சைன்லாம் சேஞ்ச் ஆகிடும். அப்போது இது வந்து -x1 வந்து +x1 ஆகிடும், இது +2x2 ஆகிடும், இந்த சைன் திரும்பிடும். ஸோ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு வந்து லெஸ் தான் ஆர் ஈக்குவல்ட்டாக மாறிடும். இந்த -6 வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணி +6 ஆகிடும். ஓகே. இப்போ கீழே இருக்கிற இந்த கன்ஸ்டன்ட் லெஸ் தான் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்குது, அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ 4x1 + 3x2 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 12. இங்கே x1 x2 இது எல்லாமே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0. அவ்வளோதாங்க. கொடுத்ததை கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேங்க, வேறு ஒன்றும் பண்ணல. ஏதோ பண்ணிட்டுன்னு நினைக்க வேண்டாம். அந்த ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட்டை மைனஸில் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே. இப்போ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. இந்த லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் முதல்ல நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதணும். கொடுத்துருக்கிற எல்பிபியை, இதான எல்பிபி, இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதும்போது என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாற்றிக்கலாமா? ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நமக்கு மேக்ஸிமைஸ் இசட் அலௌடு, மினிமைஸ் இசட்டும் அலௌடு. ஸோ மேக்ஸிமம் இசட் தான் இருக்குது. அப்போ மேக்ஸ் இசட் அப்படியே எழுதிக்கிறேன், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எதுவும் மாற்றலை. மேக்ஸ் இசட் ஈக்குவல் டு 21x1 ப்ளஸ் 15x2. இப்போ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட் தான் ரெண்டுமே. அப்போ ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டுனா ஸ்லாக் வேரியபிள், கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு இருந்ததுன்னா சர்ப்ளஸ் வேரியபிள், அது கரஸ்பாண்டிங்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு வந்துருச்சுன்றதுனால இதுக்கு ஒரு ஸ்லாக் வேரியபிள் S1னும் இதுக்கு ஒரு ஸ்லாக் வேரியபிள் S2வும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதை கொண்டு வந்து 0 காஸ்ட் கொடுத்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஆட் பண்ணிக்கணும். 0 காஸ்ட்டு தான் கொடுக்கணும். இந்த முன்னாடி போகிறோம்லையே அதான் காஸ்ட்டு. அவ்வளோதான். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் 2 ஸ்லாக் வேரியபிளும் ஆட் பண்ணியாச்சு. சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணுறோம், x1 ப்ளஸ் 2x2. இப்போது இந்த லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல்ட்டாக மாற்றணும். அதுக்கு லெஃப்ட் சைடில் இங்கே தான் கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. இது ரெண்டு பேலன்ஸ் பண்ணி ஈக்குவல் போட இங்கே ஏதோ ஒரு வேரியபிள் ஆட் பண்ணணும். அதுதான் ஸ்லாக் வேரியபிள் S1. இப்போ S1ன்ற ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட S2 தேவைப்படும், ஏன்னா ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணும்போது அந்த வேரியபிள் எல்லாத்துக்கும் நம்ம கண்ணில் காட்டணும்போது 0s2 அப்படின்னு இது ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட்ல ஆட் ஆகும். அது முன்கூட்டியே 0 காஸ்ட் கொடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதி ஈக்குவல் டு 6. சார் இங்கேயும் சார் S2 போட்டிங்க, எல்லா வேரியபிளும் ஒரு ஈக்குவேஷனில் இருக்கணும், அதை கண்ணில் காட்டுறதுக்காக நான் போட்டுக்கிட்டேன். ஓகே. இந்த S2 எங்கே சார் வந்து இந்த செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா, அது பாருங்கள், 4x1 ப்ளஸ் 3x2. இப்போ இதில் S1 வந்து 0s1 கொடுத்து நம்ம அதையும் எழுதிக்கணும், இல்லாததை 0 கொடுத்து ஆட் பண்ணிக்கணும்.
ப்ளஸ் S2 வந்து இங்கே ஆட் பண்ணுவோம்ல, இந்த இன்இக்வாலிட்டி ஈக்குவல்ட்டுவாக மாற்றுறதுக்கு அப்போ இங்கே ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் ஆகும், அதான் S2. அப்போ S1 ஏன் சார் கொடுத்தீங்க? S1 S2 எல்லாத்தையும் ஈக்குவேஷனில் கண்ணில் காட்டணும், காஸ்ட் கொடுத்து, இல்லாதது 0 காஸ்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 12. ஓகே, இப்போது இந்த X1 X2 இதில் இருக்குல்லையே வேரியபிள் X1 X2 இதெல்லாம் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. அதே போல் S1 S2 இருக்குல்ல, இதுவும் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ஒவ்வொரு வேரியபிளும் நான் நெகட்டிவ் வேரியபிள்ஸ், அதை மறந்துடக்கூடாது. ஓகே, இதாங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது கொடுத்துருக்கிற எல்பிபியை முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதணுமா சார்? ஆமாம், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நீங்கள் எழுதும்போது கவனமாக இருக்கணும். இங்கே இருக்கிற ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற அந்த வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். சார் இப்போ இங்கே வாங்க, சப்போஸ் இங்கே +6 இருக்குதுன்னு வைங்க, நீங்கள் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே -6 ஆகிடும் இல்லையா? இப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட பக்கம் நெகட்டிவ் நாட் அலவுட். அப்போ என்ன சார் பண்ணுறது? அப்போ தான் சர்ப்ளஸ் வேரியபிள்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுக்கு எப்பப்பெல்லாம் சர்ப்ளஸ் வேரியபிள் இன்வால்வ் ஆகுதோ அப்போல்லாம் கூடவே ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுற மெத்தட் வேறு. இப்போது பிகம் மெத்தட், 2 ஃபேஸ் மெத்தட்னா அது தனித்தனி மெத்தட். இப்போ எனக்கு என்னென்னா, இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு பிரச்சனையே வரல, பாசிட்டிவாக மாறுது. பாசிட்டிவாக மாறுறது தான் எனக்கு தேவையே இல்லை. அப்போ பாசிட்டிவாக இருக்குன்னும் போது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கிற இந்த வேல்யூஸை பிஜேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிஜே, இந்த பிஜேஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே நான் நெகட்டிவாக இருக்கணும். இப்போ நெகட்டிவாக இருந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள் பாசிட்டிவாக மாறிடுச்சு. எனக்கு பிரச்சனையே இல்லை, மைனஸால் மல்டிப்ளை பண்ணது நல்லது. எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வேணுன்றதுக்காக மல்டிப்ளை பண்ணேன். அதனால் ரைட் சைடு எதனா பாதிக்கப்பட்டதான்னு பார்த்தா பாதிக்கப்படலை, ஏன்னா பாசிட்டிவாகவே வந்து நிற்குது. அப்போ பாசிட்டிவாக வர்றது தான் ரொம்ப முக்கியம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், கேனானிக்கல் ஃபார்ம், இது ரெண்டும் நான் எழுதுகிற வீடியோ முன்னாடி போட்டு கற்றுக் கொடுத்துருக்கேன், அதில் சொல்லியிருப்பேன். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இந்த ரைட் சைடு என்ட்ரிஸ், ரைட் சைடு வேல்யூஸ் எல்லாமே ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கணும். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் சால்வ் பண்ண போகும்போது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுவோம். இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் பாசிட்டிவாக இருக்கணும், அது மறந்துடக்கூடாது. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் அது ஒன் ஆஃப் த கண்டிஷன் இல்லையா? ஸோ ரைட் சைடு என்ட்ரிஸ் ஆர் பாசிட்டிவ். ஓகே, சப்போஸ் இங்கே இந்த இந்த கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இப்படியே இருக்கட்டும், +6 இங்கே கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன சார் பண்ணுறது? அப்போது நீங்கள் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த சிம்பிள் திரும்ப தான், ஆனால் இங்கே நெகட்டிவ் ஆகிடும். அதுமாரி ஆகக்கூடாது. நீங்கள் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் போடும்போது அப்போ என்ன பண்ணுறோம், இந்த கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளே இருக்கட்டும், அதுக்கு பதிலாக நான் ஸ்லாக் வேரியபிளுக்கு பதிலாக சர்ப்ளஸ் வேரியபிளும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்போ ஈக்குவல் போட்டுக்கலாம். ஓகே, அதான் பிகம் மெத்தடு, 2 ஃபேஸ் மெத்தட். அடுத்தடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோ நான் போடும்போது பாருங்கள். ஓகே, இப்போ பிரச்சனை இல்லை சார். நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இந்த சைனை திருப்பணுன்றதுக்காக லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக மாற்றணுன்றதுக்காக மைனஸால் மல்டிப்ளை பண்ணேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ரைட் சைடு என்ட்ரி பாசிட்டிவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்குது சார், பிரச்சனையே இல்லைங்க. அப்போ நீங்கள் பண்ணுற ப்ராசஸ்லாம் ஓகே தான். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றும்போது எந்த பாதிப்பும் நெகட்டிவாக வந்து நிற்கலை, அப்போ பிரச்சனையே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணது தப்பு இல்லை, ரைட்? ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாற்றியாச்சு. இப்போ இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடலாமா? சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற எல்பிபியை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிட்டோம். இப்போ இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடுறோம். ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார், சார் வீடியோ போட்டாக்கா ஒரு 400 பேர் 300 பேர் 400 பேர் அட் ஏ டைம் பார்க்குறாங்க. அடேங்கப்பா, பரவாயில்ல. இல்லை சார், லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போகணும், நீங்கள் என்ன 300-400 பேர் பார்க்குறது ஒரு பெரிய விஷயமா? சார், நோட்டிஃபிகேஷன் வந்ததும் பாருங்கள், நம்ம வீடியோவில் 60,000 வியூ 70,000 வியூ போன வீடியோலாம் இருக்குது. பிஜிடிஆர் வீடியோ பயங்கரமான வீடியோலாம் இருக்குது. இப்போ அந்தமாரி நமக்கு இப்போ வியூஸ் போகணுன்னா நோட்டிஃபிகேஷன் வரணும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் வியூஸ் பிச்சுக்கும். ஒரு வீடியோ போட்டோன்னா அட் ஏ டைம் ஒரு 1000 பேராக பார்ப்பாங்க. இது டிஎன்பிஎஸ்சி இல்லை சார், நல்லா கவனிங்க. இது வந்து ஒன்லி மேக்ஸில் இவ்வளோ பேர் பார்க்குறது பெரிய விஷயம். எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸில் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் பார்த்தாலே பெரிய விஷயம். இவ்வளோ பேர் பார்க்குறாங்களான்னு ஆச்சரியமாக கேட்டார். ஆமாம் சார், பார்க்குறாங்க. ரொம்ப நல்லது, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேர் பலனடைகிறாங்க, இல்லைனா பார்க்க கூட மாட்டாங்க. கமெண்ட் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் காமிச்சேன். ஒரு மேக்ஸுக்கு இவ்வளோ வியூஸ் வச்சுருக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னாரு. ஏன்னா ஒன்லி மேக்ஸாக நம்ம கொடுக்குறோம், டிஎன்பிஎஸ்சி எதுவுமே நம்ம போடுறதில்ல. ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு வரலாம், ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குதுன்னு வைங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் சம்மந்தமான வீடியோஸ் கொடுக்குறோன்னா வியூஸ் வரலாம். பட் ஒன்லி மேக்ஸ் மட்டுமே என்ன இது இவ்வளோ வியூஸ் வச்சுருக்கிறது
பாராட்டத்தக்கதுன்னாரு. ரொம்ப நன்றி சொன்னேன் அவருக்கு. பரவாயில்ல சார், என்கரேஜிங்காக இருந்தது. அப்போ நான் என்னன்றேன்னா, நீங்கள் ஒன்றும் வியூ பார்க்குறீங்கன்னா உடனே லைக் கொடுத்தீங்கன்னா அடுத்து இன்னும் நிறைய வியூவர்ஸை அது தானே கூட்டு வரும். அதுக்கு தான் வீடியோ லைக் பண்ணுங்கன்றேன். அது ஒரு சின்ன உதவியாக நான் உங்கள்கிட்ட கைண்டாக கேட்டுக்கிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருக்குன்னு ஓப்பனாக சொல்லுங்கள். என்ன மாதிரியான ஃபீல் வருதோ அந்த கமெண்ட்டில் அதை அப்படியே சொல்லுங்கள். நாங்கள் அன்போடு ஏற்றுக்கிறோம். எங்களை என்ன சரி பண்ணணுன்னாலும் பண்ணிக்குவோம். இந்த லெவலுக்கு நம்ம சேனல் வர்றதுக்கு காரணமே சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்த அந்த ஐடியாஸ் தான். அவங்க சொல்ல ஒன்று நான் செஞ்சுக்கினே வந்தேன். இந்த லெவலில் வந்து நிற்குது. இன்னும் சார் இது பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்னா உங்கள் வேல்யூபிள் சஜஷன்ஸ் கொடுங்க, கைண்டாக கேட்டுக்கிறோம். ஓகே. இப்போ இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போட போகிறோம். ஏன் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் போட்டீங்க? இப்போது இந்த 2 வேரியபிள் தானே இருக்குது இந்த சிஸ்டமே. அப்போ கிராஃபிக்கல் மெத்தடில் போடலாம்ல. கிராஃபிக்கல் மெத்தடில் போட்டு சொல்யூஷன் கேட்டால் கிராஃபிக்கல் மெத்தடில் டக்குன்னு சொல்லிட்டு போங்க, வேணான்னு சொல்லலை. சிம்ப்ளெக்ஸ் மெத்தடையும் தெரிஞ்சுங்க. சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு ஒரு ஸ்டெப்பும் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற எல்பிபியை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிக்கணும். அந்த ப்ரொசீஜர் ஒன்று அப்படியே சொல்லினே வரேன். இப்போ அடுத்து இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போகிறேன். என்ன பண்ணணும்? இந்த இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு ஒய்பிஸ் எழுதணும். கொஞ்சம் வீடியோ தெரியலன்னா கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நான் கம்ப்ளீட்டாக நேராக தெரிகிற மாதிரி தான் வச்சு எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒய்பிஸ் எழுதுகிறேன். அப்புறம் சிபிஸ். சார் ஒய்பிஸ்னால் என்ன சார்? நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்லாக் வேரியபிள்ஸ் எத்தனை, அது அத்தனை இங்கே வந்துடணும். S1 S2 S1 S2 தான், S3 இல்லை. ரைட். சில நேரம் 3 கன்ஸ்டன்ட் கூட கொடுத்துருவாங்க. அதனால் சரி, S1 S2 எழுதியாச்சு. அதோட காஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் எவ்வளோ கொடுத்தோம் இது இருக்கு பாருங்க, இதான். அதை கொண்டு வந்து அந்த சிபி, இது பேசிஸ் எலமெண்ட், காஸ்ட் ஆஃப் த பேசிஸ் எலமெண்ட் 0. ஓகே. இப்போ அடுத்தது இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கிற எல்லா வேரியபிளும் லைனாக எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? X1, அடுத்து X2, அடுத்தது S1, அடுத்தது S2. ரைட். வேறு எதனா இருக்கா? இல்லை. ஓகே. இப்போ அடுத்தது RHS, அது ஒரு காலம் போட்டுடணும். அடுத்து மினிமம் ரேஷியோன்னு ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போது இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கிற எல்லா வேரியபிளும் எழுதிட்டிங்கள, அந்த வேரியபிளோடைய கரஸ்பாண்டிங் காஸ்ட் வேல்யூ நான் பார்த்து போடணும். அங்கேயே பார்த்து போடுங்க. X1க்கு 21, அது கூட இருக்கிற வேல்யூ தான். X2க்கு 15, S1க்கு 0, S2க்கு 0. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோ என்னென்னா, இந்த கன்ஸ்டன்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதுனதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் அப்படியே கொண்டு வந்து இங்கே போடுங்க. இதை முதல்ல நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரைட். இந்த ZJ கண்டுபிடிச்சா தான் ZJ மைனஸ் CJ கண்டுபிடிக்க முடியும். CJ எதுன்னா அது அங்கே இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ் தான் CJ. ஓகே, சரிங்க. இப்போது இந்த RHS இருக்குல்ல, அது தனி காலமாக இப்படி காட்டிடுங்க, தனியாக பிரித்து. மினிமம் ரேஷியோ ரொம்ப மஸ்ட்டு, அது தனி காலமாக காமிச்சிருங்க. ஸோ கிளியராக இப்படி தான் போட்டு வச்சுக்கணும் டேபிளில், டக்குன்னு போடணும். ஓகே. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ரோ இதுனா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்ன? 1 2 1 0. ரைட். சப்போஸ் இங்கே சர்ப்ளஸ் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒரு வேல்யூ, இப்போ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் சிம்பிள் இருந்தால் -S1 -S2 நம்ம பண்ணுவோம். அதுமாதிரி -S1 -S2 கொடுக்குறதெல்லாம் சர்ப்ளஸ் வேரியபிள். அது கூடவே ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் கரஸ்பாண்டிங்காக கொடுத்து அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது அடுத்த மெத்தட் நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போதைக்கு லெஸ் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்டன்ட்டாக மாற்ற முடிஞ்சிச்சு. மாற்றினாலும் பாதிப்பு இல்லை. இப்போ மாற்றினது நல்லது தான். அதே ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிட்டு அந்த கோஎஃபிஷியன்ஸ் வேல்யூஸ்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருக்கிறது என்னது? 4 3 0 1. ரைட். அப்போ இது அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ்லாம் எழுதிட்டோம். கரெக்டாக RHS வேல்யூ அதுக்கு நேரம் அதை போட்டுருங்க. 6 12. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு இந்த ZJ கால்குலேட் பண்ணுறோம். இந்த 0 பேசிஸ் எலமெண்ட்டோட காஸ்ட் இருக்குல்லையே, அதை கொண்டு வந்து கரஸ்பாண்டிங்காக இந்த காலமோட மல்டிப்ளை பண்ணுறோம். அது எலமெண்ட்டு அதோட மல்டிப்ளை பண்ணுறோம். 0 × 1 0, 0 × 4 0. ஸோ இங்கேயும் 0 இங்கேயும் 0 வருது. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதுக்கு நேரம் போட்டுருங்க. ஸோ இதை எடுத்து அப்படியே இது இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணி அப்படியே வர வேல்யூவை ஆட் பண்ணி இங்கே போடணும். 0 0
0 0. இப்போ ZJலேருந்து CJ மைனஸ் பண்ணும். 0 - 21 - 21, 0 - 15 - 15, 0 - 0 0, 0 - 0 0. ஓகே. இப்போ இங்கே ZJ - CJல மோஸ்ட் நெகட்டிவ் எது பெரிய வேல்யூன்னு நான் கேட்கல, இருக்கிறதுலே மோஸ்ட் நெகட்டிவ் இந்த 20 -21 தான் மோஸ்ட் நெகட்டிவ், ரைட்? இப்போ -21 பெருசா -15 பெருசானா -15 தான் பெருசு இல்லை? பெருசு சின்னதை பற்றி நான் கேட்கல, நம்பர்ஸில் பெருசு சின்னது எதுன்னு நான் உங்களை கேட்கல. இருக்கிறதுலே மோஸ்ட் நெகட்டிவ் -21. இதுக்கு நேராக இருக்கிற இந்த வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்டரிங் வேரியபிள். அப்போ என்டரிங் வேரியபிள்னு எழுதிடுங்க. சில நேரங்களில் இதெல்லாம் கேள்வியாக கேட்பாங்க, என்டரிங் வேரியபிள் என்ன? சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் இந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் எத்தனாவது சிம்ப்ளெக்ஸ் டேபிள் அவங்க சொல்லியே கேட்பாங்க. இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் என்டரிங் வேரியபிள் என்ன, லீவிங் வேரியபிள் என்ன, சர்வேரிங் வேரியபிள் என்னன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் லாக் ஆகிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிங்கன்றேன். எதை வேணாலும் கேட்பாங்க, சொல்ல முடியாது. ஆர்ஹெச்எஸில் அந்த இதில் வந்து மேக்ஸிமம் ரிசல்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம சொல்ல தெரியணும், ரைட்? ஒவ்வொரு டேபிள்லேயும் அவங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியுன்றேன், ரைட்? இப்போ என்டரிங் வேரியபிள் என்ன? இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுக்குறத சால்வ் பண்ணி நிறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக போட்டிருந்தீங்க. வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்டரிங் வேரியபிள் இஸ் x1, ரைட்? சரிங்க. இப்போ லீவிங் வேரியபிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மோஸ்ட் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அது எந்த காலம் பாருங்கள், அந்த காலம் தான் பிவோட்டல் காலம். சரிங்க. இந்த பிவோட்டல் காலமால் ஆர்ஹெச்எஸ்ஸை, இங்கே இருக்கிற ஆர்ஹெச்எஸ்ஸை இந்த பிவோட்டல் காலம் எலமெண்ட்டால் டிவைட் பண்ணணும். இப்போ 6/1 வந்து 6, அதான் மினிமம் ரேஷியோ. அடுத்தது 12/4, அதாவது இதுதான் இந்த பிவோட்டல் எலமெண்ட்டு தான், பிவோட்டல் காலமில் இருக்கிற எலமெண்ட்டை டினாமினேட்டரில் நம்ம போடணும். இந்த ஆர்ஹெச்எஸ் வேல்யூ நியூமரேட்டரில் போட்டுக்கணும். அப்போது 12/4 3 போட்டாச்சு. சரி, இது பிவோட்டல் காலம். இப்போ மினிமம் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டிங்க ஆர்ஹெச்எஸ்ஸை டிவைட் பண்ணி. இதில் எது மினிமம் பாருங்கள், 3 தானே மினிமம். எஸ், இதுதான் வந்து இந்த 3 இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக இருக்கிற இந்த எலமெண்ட் இருக்கு பாருங்கள், இதுதான் லீவிங் வேரியபிள். ஸோ என்டரிங் வேரியபிள் x1, லீவிங் வேரியபிள் இஸ் S2. இப்போ அடுத்த டேபிள் நம்ம சிம்ப்ளெக்ஸ் டேபிள், செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடுவோம் இல்லையா, இது ஃபஸ்ட்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள். இதிலே செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடும்போது இந்த x1 இங்கே வந்துடணும், S2 எடுத்துடணும். ஓகே, இந்த S2 எடுத்துடணும், இந்த x1 உள்ளே வந்துட்டு இந்த S1 அங்கேயே தான் இருக்கும். அப்போ இது எதுவும் மாறலைன்றதுனால சர்வேரிங் வேரியபிள்னு அதுக்கு பேர். அப்போ சர்வேயிங் வேரியபிள் இஸ் S1. ஓகே, சரிங்க. இது பிவோட்டல் காலம். இந்த மினிமம் வேல்யூ வந்ததுல இதுதான் மினிமம். இதுக்கு நேராக இருக்கிற இந்த எலமெண்ட் தான் லீவிங் வேரியபிள். ஸோ இந்த ரோ இருக்கு இல்லையா, இதுதான் பிவோட்டல் ரோ, இது பிவோட்டல் காலம். இந்த பிவோட்டல் ரோவும் பிவோட்டல் காலமும் மீட் ஆகிற இடம் எங்கே, இதுவும் அதுவும் எல்லாம் வந்து மீட் ஆகிற இடம் இங்கே தானே மீட் ஆகும். இதுதான் பிவோட்டல் எலமெண்ட். ஸோ பிவோட்டல் எலமெண்ட் என்னன்னு கேட்பாங்க கொஷின்னு, 4ன்னு சொல்லணும். டக்கு 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 டக்குன்னு போடணும், போட்டு சொல்லிடணும். ஓகே, so pivotal element is 4. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த பிவோட்டல் எலமெண்ட் 4 இருக்கு இல்லையா, இதாலே இந்த ரோவை ஃபுல்லாக டிவைட் பண்ணணும். பிவோட்டல் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறது அதுக்கு தான். அந்த ரோவை ஃபுல்லாக அதாலே டிவைட் பண்ணோம்னா 4/4 1 ஆகிடும், 3/4 ஆகிடும், 0 1/4, இதை 4ஆல் டிவைட் பண்ணாக்க 3. ஸோ இந்த டிவைட் பண்ணி வர வேல்யூ கொண்டு போய் அடுத்த டேபிள் போகிறோம். அப்போ செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போகிறோம். சார் எப்போ நிற்கும் சார் இது அப்படின்னா, இந்த ஆல் ZJ - CJ இதெல்லாமே ≥0 வந்துருச்சுன்னா ஹைட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ எந்த டேபிளில் நிற்குதோ அந்த டேபிளில் நமக்கு ஃபீஸிபிள் சொல்யூஷன், ஆப்டிமம் சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். அதில் இருக்கிற சொல்யூஷனை கரெக்டாக பார்த்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, சரிங்க. இப்போ செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடுறேன். தேர்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிளாக மாறாத டிசைட் பண்ணுறது வந்து ZJ - CJ வேல்யூஸ் தான். ஓகே, இப்போ செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள்.
உங்கள்கிட்ட பேசாமல் போட்டால் ஒரு நிமிஷத்தில் இதை போட்டுற முடியும் ஃபாஸ்ட்டாக, டக்குன்னு கால்குலேட் பண்ணிடலாம். ரைட்? ஓகே. இப்போ என்னென்னா திரும்ப அதே தான், ஒய்பிஸ் எழுதணும். அது கரஸ்பாண்டிங் சிபி வேல்யூஸ் என்னென்னு எழுதணும். x1, x2, s1, s2, RHS, மினிமம் ரேஷியோ. மினிமம் ரேஷியோ நீங்கள் கண்டுபிடிக்கும் போது செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் மினிமம் ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது வர மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. எந்த வேல்யூ மினிமம் 4 ஆப்ஷனில் எதுன்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? எனக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை வேணான்னு விட்டு போனவங்களாம் மாட்டினீங்க இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போயிடும். சிலபஸில் எது இந்த மெத்தட்லாம் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போயிடுங்க. ஓகே. இப்போது ஒய்பியில் நான் என்ன சொன்னேன்? S1 ஃபிக்ஸடு, S2 எடுத்துகிட்டு அந்த இடத்துல x1 போட்டாக்கணும். லீவிங் வேரியபிள் S2 போயிடுச்சு, என்டரிங் வேரியபிள் x1 வந்துடுச்சு. இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான அந்த காஸ்ட் என்னன்னு போடணும். S1க்கு 0, x1க்கு கவனமாக இருங்க. x1 என்ன பாருங்கள், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். x1க்கு 21. அப்போது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் கூட இருக்கிற அந்த காஸ்ட், அது வேல்யூ தான் காஸ்ட். ஓகே, சரிங்க. இப்போது இந்த ரோ இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ரோ, இது முதல்ல நான் இங்கே சிஜேஸ்லாம் எழுதிடுறேன். x1க்கு 21, x2க்கு 15. இங்கே பாருங்கள் 15, 0, 0. ஓகே, சரிங்க. இந்த கோடு போடுறதெல்லாம் எஸ்கேல் பென்சில் கேட்கக்கூடாது. எக்ஸாமில் எஸ்கேல் பென்சில்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தால் என்ன ஆகும் டைமு? டக்குன்னு அப்படியே நம்ம இன்னங்கட்டா அது டேபிளே போடக்கூடாது. அப்படியே மைண்ட்லேயே வச்சு வெறும் கால்குலேஷன் மட்டும் தான் போட்டுக்கணும். டேபிள் இருக்கிறதா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரைட்? ஓகே. இப்போது அந்த பிவோட்டல் எலிமெண்ட் இங்கே வந்தது இல்லையா, அதாலே டிவைட் பண்ணி அந்த ரோ முதல்ல கொண்டு வந்து இங்கே போட்டுடணும். அதான் ஃபஸ்ட்டு வேலை அடுத்த டேபிளில். ஸோ இங்கே வந்து 4/4 1, இங்கே வந்து 3/4. பாயிண்டில் போட வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க, பரவாயில்ல. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், சின்ன சின்ன கால்குலேஷன் தானே போட்டுடலாம். 0/4 0, 1/4. ஓகே, அடுத்தது 12/4 3. ரைட்? ஓகே. இப்போ என்ன செய்யணும்? முதல் வேலை இந்த எலமெண்ட்டை 0 ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இந்த ரோ முதல்ல எழுதிக்கணும். பிவோட்டல் எலிமெண்ட்டுக்கு கூட இருக்கிற இங்கே மேலே ரோ இருந்தாலும் கீழே ரோ இருந்தாலும் அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணிடணும், அடுத்த ரோவில் இருக்கிற அந்த கூட இந்த இதுக்கு நேராக மேலே சரி கீழவும் சரி எந்த ரோ இருந்தாலும் அந்த அந்த எலிமெண்ட்டை நம்ம 0 ஆக்கணும். அதான் முதல் வேலை. ஸோ அதுக்கு என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு அந்த ரோவை எழுதிக்கணும். 1 2 1 0 6. ஓகே, இந்த ரோ எடுத்துட்டோம். ஏன்னா இந்த எலிமெண்ட்டில் 0 ஆகிறதுக்காக. இப்போ இதை தான் நம்ம 0 ஆக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அந்த பிவோட்டல் எலிமெண்ட் கண்டுபிடிச்சி நம்ம அதால் டிவைட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு ரோ, இந்த ரோ, இதை கீழே போட்டுக்கணும். கீழே தான் போடணும். 1 3/4 0 1/4 3. RHS வேல்யூ உட்பட அப்படி மொத்தமாக கீழே போட்டுக்கணும். இப்போ இதே கொண்டு வந்து ஏன் கீழே போட்டோம்னா, இது சப்போஸ் இங்கே மேலே ஒரு 2 இருந்ததுன்னா 2ஆல் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி தான் கொண்டு வந்து கீழே போட்டுருக்கணும். இப்போ இங்கே 1 இருக்குது, மேலேயும் 1 தான். அப்போ பிரச்சனையே இல்லை, -1 பண்ணும்போது 0 ஆகிடும். 0 ஆகிறது தானே என் வேலை. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு வேலை இங்கே ஒரு 3 இருந்திருந்து, இல்லை ஒரு 4 இருந்திருந்து, ரைட், ஒரு 5 இருந்திருந்து, அந்த 5 இங்கேயும் இருக்கணும். அப்போ தானே -1 பண்ணும்போது 0 ஆகும். அப்போ இங்கே 5 வேணும்னு நீங்கள் இங்கே 5 இங்கே மட்டும் கொடுக்கக்கூடாது. இந்த ரோ ஃபுல்லாக 5ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் கொண்டு வந்து கீழே போடணும். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குன்னு அப்படி கொண்டு வந்து போட்டேன். இப்போ மைனஸ் பண்ணுறேன். 1 - 1 0, 2 - 3/4, 2 - 3/4. இந்த 4 எடுத்து 2 கூட மல்டிப்ளை பண்ணால் 8, 8 - 3 5, 5/4. ஸோ 5/4. 1 - 0 1, 0 - 4 -1/4 -1/4, 6 - 3 3. இப்போ இதை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கணும். 0 5/4 1 -1/4 3. ரைட்? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம்?
இந்த பிவோட்டல் எலமெண்ட்டுக்கு நேராக கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த ரோவில் இந்த எலமெண்ட்டை 0 ஆக்கிட்டோம். இப்போ என்ன செய்கிறோம், ZJ கால்குலேட் பண்ணுறோம். இப்போது இதை எடுத்துகிட்டு வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஆட் பண்ணி போடுங்க. 0 × 0 0, 21 × 21, 21 × 1 21. அப்போ இங்கே 0 வருது, ப்ளஸ் இங்கே 21 வருது. 0வும் 21 ஆட் பண்ணி இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரை அப்படியே ஆட் பண்ணி இங்கே போடணும். ஸோ இங்கே 21 வர்றதுனால ஆட் பண்ணும்போது 21 வந்துடும். ஓகே, சரிங்க. இப்போ இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 × 5/4 0, 21 × 3/4 இங்கே பாருங்கள், 21 × 3/4. ரைட். இப்போ நம்ம இதை நம்ம டிவைட் பண்ண கட் பண்ண முடியுமா? கட் பண்ண முடியாது. அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 6 6/4. ரைட். அப்போது இந்த இது 21 × 3 வந்து 63 ஆகிடுச்சு, டிவைடட் பை 4 அப்படி இருக்குது. இப்போ சப்போஸ் இதை கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிவிட்டு வர வேல்யூ அப்புறம் மல்டிப்ளை பண்ணி போட்டுங்க. ஓகே, இவ்வளோ தான் பண்ண முடியுது. ஸோ 63/4 எதுக்கு? இதோட மல்டிப்ளை பண்ணும்போது இதுதான் 0 ஆகிடுச்சு. இப்போ 0 இந்த 0வையும் இங்கே வர வேல்யூ 63/4ஐயும் ஆட் பண்ணி இங்கே போடும்போது 63/4. இப்போ இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், கம்ப்ளீட்டாக 0, இங்கேயும் 0. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது இது 0 ஆகிடும். 21 இதை எடுத்து மேலே இருக்கிற 1ஓட மல்டிப்ளை பண்ணிங்க, 21/4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ செஞ்சாலும் அதே தான், 21 × 1/4. இப்போ கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணலாம். கட் பண்ண முடியல, அதனால் அப்படியே டேரெக்டாக நியூமரேட்டருக்கு 21 மல்டிப்ளை பண்ணிட்டு /4, 21/4. அவ்வளோதான். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஆட் பண்ணி போட்டேன். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போட்டேன். வர ஆன்சரை இங்கே வர்றது ஆட் பண்ணி இங்கே போடணும். அவ்வளோதான். ஓகே, சரிங்க. இப்போ ZJலேருந்து இந்த CJ மைனஸ் பண்ணுறோம். இங்கே மேலே இருக்கிறது தான் CJs. 21 - 21 0. இப்போ 63/4லேருந்து இந்த 15 மைனஸ் பண்ணுறோம். பாருங்கள், 63/4 - 15. இது இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இப்படி நியூமரேட்டர் ஆட் பண்ணோம்னா 63 - 60, 4 × 15 60/4. இப்போது இதுக்கு மைனஸ் பண்ணால் 3/4. அப்போது இங்கே 3/4. இதை எடுத்து இதோட மைனஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து 0 - 0 0, 21/4 - 0 வந்து 21/4. அப்போ எல்லாம் பாசிட்டிவ் ஆகிடுச்சுங்க. அப்போது இதுதான் ஃபைனல். இப்போ இந்த செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள்னா ஆகிடுச்சு, ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் ஆகிடுச்சு. ரைட். இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கேன். அந்த கன்ஸ்டன்ஸ் எல்லாமே >= இருந்தது, டக்குன்னு அப்படியே போட்டு முடிச்சுட்டுப்பேன். இப்போ > வந்துச்சுன்னா அது எப்படி >= மாற்றி அதுக்கப்புறம் ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணி அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதி அப்புறம் டேபிள் எப்படி போகிறதுன்னு இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக எப்படி வேணாலும் வரும். பயந்துடாதீங்க, பதட்டப்படாதீங்க, அழகாக போடுங்க. டக்குன்னு போட பாஸ்ட் வச்சுக்கோங்க. நிறைய எக்ஸசைஸ் கொடுப்போம், போட்டுகிட்டே வாங்க. ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க எக்ஸசைஸ் போட்டுட்டு தான் இருப்பீங்க. நான் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ரைட், சரிங்க. இப்போ என்ன சொல்கிறோம், ஹியர் இங்கே ஆல் த ZJ - CJ are greater than or equal to 0. ஓகே, அப்போ ஐடேஷன் ஸ்டாப்ஸ். ஹென்ஸ் இதிலிருந்து ஐடரேஷன் ஸ்டாப்ஸ் நிறுத்தப்பட்டது. அந்த ஐடரேஷனை நம்ம நிறுத்திக்கணும். அப்போது இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இதில் தான் ஆப்டிமம் சொல்யூஷன் இருக்குது. அப்போ ஆப்டிமம் சொல்யூஷன் occurred. ஓகே, சரிங்க. ஆப்டிமம் சொல்யூஷன் இஸ் இங்கே வாங்க, இதில் இந்த S1ஓட சொல்யூஷன், S1ஓட ஆன்சர் வந்து இது, X1ஓட ஆன்சர் வந்து இது, அப்படி ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கணும். RHSஓட தான் ஈக்குவல் பண்ணணும். இங்கே பக்கத்தில் இருக்கிற CBS பண்ணிக்காதீங்க. இப்போ இதில் X1 வந்து 3 இருக்குது, X2 இல்லையே சார், இல்லாததை நம்ம 0ன்னு வச்சுக்கொண்டு தான். அவ்வளோதான். இதான ஃபைனல் டேபிளே. இதில் இருக்கிற நமக்கு தேவையான வேரியபிள் இது, இந்த X1 தான் தேவை. அதோட வேல்யூ, அதோட ஆன்சர் என்னன்னா 3. அப்போ ஸோ ஆப்டிமம் சொல்யூஷன் இஸ் X1 = 3. X2 வரலை டேபிளில், அதாவது YBயில் வரலை. அப்போ X2 வந்து 0ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே இதெல்லாம் அசியூம் பண்ணிட்டு தான் வரும். X1 X2 0ன்னு அசியூம் பண்ணிட்டு தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஸோ முதல்ல அசியூம் பண்ணிக்கணும்.
ஸோ x1 வந்து இங்கே 3 ஆகிடுச்சு, x2 வந்து இங்கே வரலைன்றதுனால அது 0ன்னு எடுத்துக்கொண்டிதான். இதுதான் ஆப்டிமம் சொல்யூஷன். இப்போ ஆப்டிமம் சார், ஆப்டிமம்னா என்ன சார்? அந்த மேக்ஸிமம் இசட்டோ மினிமம் இசட்டோ அந்த வர வேல்யூ ஃபைனலாக அவங்க என்ன கேட்குறாங்க, மேக்ஸிமைஸ் இசட் தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்டிமம் இசட் வேல்யூஸ் அதுதான் மெயினே. இப்போ ஆப்டிமம் இசட் வேல்யூஸ் அங்கே கொடுத்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை மேக்ஸ் இசட் இருக்குல்ல, மேக்ஸ் இசட் ஈக்குவல் டு 21x1 ப்ளஸ் 15x2 இதானே. இது அப்படியே எழுதிட்டு இந்த சொல்யூஷனை கொண்டு வந்து இதில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. அதான் மேக்ஸிமம் இசட், அதாவது ஆப்டிமம் இசட். அந்த மேக்ஸிமம் இசட்டை தான் ஆப்டிமம் இசட் சொல்கிறோம். ஆப்டிமம்னா மேக்ஸிமமோ அல்ல மினிமம், அதுதான் ஆப்டிமம். ஓகே, 21 இன்ட்டு x1 வந்து 3 ப்ளஸ் 15 இன்ட்டு x2 வந்து 0. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 63. இது 15 இன்ட்டு 0 0. அப்போ 63 ப்ளஸ் 0 63. அப்போ மேக்ஸிமம் இசட் இஸ் 63. ஓகே, இவ்வளோ தாங்க. இப்போ 4 ஆப்ஷனில் 63 எங்கே இருக்குன்னு பார்த்து கரெக்டாக அடிங்க. ஆனால் ஏன் சார் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் இசட் வந்து என்ன எப்படி இருக்கும்ன்றதுக்கு எனக்கு ட்ரிக்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் மினிமம் ரேஷியோ வந்து இசட்ஜே மைனஸ் சிஜே எல்லாமே கிரேட்டர் than or equal to 0 ஆகிடுது இல்லையா? ஆமாம், கிரேட்டர் than or equal to 0 ஆகிடுது. அந்த எல்லா இசட்ஜே மைனஸ் சிஜேயும் பார்க்கும்போது இருக்கிறதுல அது மினிமம் வேல்யூ இதில் என்னன்னு கேட்பாங்க. இப்போ 0 தான் மினிமம் இதில், இப்படி கேட்கலாம் இல்லையா? அப்போ ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் பிவோட்டல் எலமெண்ட் இருக்குமா? பிவோட்டல் எலமெண்ட்டுக்கு இருக்காது. ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் பிவோட்டல் எலமெண்ட் இருக்காது. அப்படி சப்போஸ் பிவோட்டல் எலமெண்ட் ஒரு டேபிளில் அக்கர் ஆகுதுன்னா நம்ம உடனே அடுத்த டேபிளுக்கு போகணுன்னு அர்த்தம். அது மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த மாதிரியான கேள்விலாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கணுன்னா மினிமம் ரேஷியோ வந்து ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் மினிமம் ரேஷியோ அக்கர் ஆகாது. மினிமம் ரேஷியோ வரதா இருந்தால் அடுத்த டேபிளுக்கு நம்ம போகும். ஏன்னா ஆல் இசட்ஜே மைனஸ் சிஜே கிரேட்டர் than or equal to 0 வந்துடுச்சுன்னா தான் நம்ம ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள்னு சொல்லணும். அப்போ இந்த ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் ஆல் த இசட்ஜே மைனஸ் சிஜேஸ் ஆர் கிரேட்டர் than or equal to 0 ஒரு ஆப்ஷன், லெஸ் than or equal to 0 ஒரு ஆப்ஷன், ஈக்குவல் டு 0 ஒரு ஆப்ஷன், நன் ஆஃப் திஸ் ஒரு ஆப்ஷன். எது போடணும்? ஆல் த இசட்ஜே மைனஸ் சிஜேஸ் ஆர் கிரேட்டர் than or equal to 0. ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் ஆப்டிமம் சொல்யூஷன் அக்கர்டு, அது மறந்துடாதீங்க, வரும். ஓகே, அந்த ஆப்டிமம் சொல்யூஷன் ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள்லேருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இது யார் எத்தனை பேர் போட்டு அனுப்புகிறீங்கன்னு பார்க்கலாம். சரியாக போட்டு அனுப்பணும், உடனே அனுப்பணும். இதுதான். இப்போ ஆப்டிமம் சொல்யூஷன் வேணும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸ் இசட்டாக கொடுத்துட்டாங்க. லெஸ் than or equal to டைப் 1 இருக்குது ஒரு கன்ஸ்ட்ரெயின். இங்கே பாருங்கள், இது கிரேட்டர் than or equal to வந்துருச்சு. இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி லெஸ் than or equal to மாற்றிக்கிங்க. அப்படி மாற்றுறது தப்பு இல்லை, இது பாசிட்டிவ் ஆகுது, பிரச்சனை இல்லை. அப்போ இதுவும் லெஸ் than or equal டைப் தான். எல்லாமே லெஸ் than or equal to வர வச்சு ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், S1 S2 S3ன்னு. அப்போ மற்றதுக்கெலாம் 0 போட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃபில் பண்ணி ஈக்குவல் போட்டு எழுதிட்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போகிறோம். எத்தனை சிம்ப்ளெக்ஸ் டேபிள் வருது ஃபஸ்ட்டு பார்ப்போம். எனக்கு வந்து இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் பிவோட்டல் எலமெண்ட் என்ன சொல்லுங்கள். சப்போஸ் செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் இருந்ததுன்னா செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் பிவோட்டல் எலமெண்ட் இருக்கா, இருந்தால் அது என்ன, அது சொல்லுங்கள் பார்க்கலாம். செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் வந்து தேர்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போகுது, இன்னொரு டேபிளுக்கு போகுதுன்னா அந்த செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் சொல்லக்கூடிய என்டரிங் வேரியபிள் லீவிங் வேரியபிள் என்ன, சர்வேரிங் வேரியபிள் என்ன,